பாவம் பாவம்னு நமக்கு தெரிஞ்சா அந்த விஷயத்தை நாம செய்ய மாட்டோம். ஆனால் நாம் விளையாட்டா நினச்சி செய்கிற ஒரு சில விஷயங்கள் கூட பெரும் பாவத்துக்கு நம்மளை ஆளாக்குது. அப்படி என்ன விஷயத்தை தான் நாம் விளையாட்டா செய்கிறோம், அது எப்படி அவ்வளோ பெரிய பாவத்தை நமக்கு சேர்க்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. அந்த நாட்டு ராஜா அந்நாட்டு மக்களுக்கு நிறைய தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வந்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயமா தினமுமே அன்னதானம் செஞ்சுட்டு வந்தார். அவரோட அரண்மனைக்கு சாப்பாடு இல்லை, பசிக்குதுன்னு வர எல்லாருக்குமே தினமுமே அன்னதானம் செய்துட்டு வந்தார். தினமுமே நூற்றுக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறதால அரண்மனைக்கு பின்னாடியே ஒரு வெட்ட வெளியில் விறகடுப்பில் வச்சு சமையல் வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படிதான் அன்னைக்கும் சமையல் வேலை நடக்கும்போது அந்த இடத்துக்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று தன்னோட அழகுல பிடிச்ச மாதிரி பறந்துக்கிட்டு போச்சான். சரியா அது அந்த உணவு பாத்திரத்துக்கு மேலே பறக்கும்போது அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரு கொடிய விஷம் ஒரு துளி அந்த சாப்பாட்டில் விழுந்துடுச்சான். சரியா அந்த சாப்பாட்டை அந்த நேரத்தில் வாங்கிட்டு போன ஒருத்தர் சாப்பிட்டு அந்த இடத்துலையே உயிரும் விட்டுறாரு. இப்போ அந்த இறந்த மனுஷன் நேராக யமலோகத்துக்கு போறாரு. சித்திரகுப்தனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இந்த இடத்துல தான் சித்திரகுப்தனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அதாவது இந்த மனுஷன் இறந்த கர்ம வினைய யாரோட பேர்ல எழுதணும், இந்த பாவம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் சித்திரகுப்தனோட குழப்பம். பாம்போட விஷத்தால தான் அந்த மனிதன் இறக்க நேர்ந்தது. ஆனா இதுல பாம்பு மேல குற்றம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த பாம்பு இறந்து போய் தான் இருந்துச்சு. அது வேணும்னே அங்க விஷத்தை கக்கலை. அடுத்ததா இந்த கர்ம வினை அந்த கழுகுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டா அந்த கழுகு மேலையும் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கழுகு இங்க கொலைக்கான எந்த விஷயமும் செய்யலை. அது தன்னோட உணவை சுமந்து பறந்துட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்ததா அந்த உணவு கொடுத்த மன்னனுக்கு இந்த பாவம் போய் சேருமா அப்படின்னு கேட்டா மன்னனுக்கு அந்த உணவுல விஷம் கலந்த விஷயமே தெரியாது. அது தெரியாம தான் உணவை தானமா கொடுக்கறாரு. அதுவும் இல்லாம மன்னனோட நோக்கம் பசியில் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி ஒரு மரணத்துக்கான காரணத்தை யார் மேல அந்த பாவத்தையும் கர்மாவையும் யார் மேல எழுதணும்னு தெரியாம புரியாம குழம்பி தவிச்ச சித்திரகுப்தன் நேரா நம்ம யமதர்மன் ராஜா கிட்டேயே போய் கேட்டுடுறாரு, இந்த பாவம் யாரை சேரும்? அப்போ யமன் சொல்றாரு, நீங்க என் கூட வாங்க, இந்த பாவத்தை யார் மேல எழுதுறதுன்னு உங்களுக்கே புரியும்னு சொல்லி யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் பூலோகத்துக்கே வராங்க. அப்போ அதே நாட்டில் பசியோட அரண்மனை எங்கே இருக்கு, அரண்மனையில் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி அரண்மனையோட வழியை தேடி அலைஞ்சிக்கிட்டு ஒரு மனுஷன் இருக்காரு. அப்போ எதிரில் ஒரு பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இங்க ராஜாவோட அரண்மனை எங்க இருக்கு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ராஜா தினமுமே அன்னதானம் போடுவாருன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் வழியை சொல்லுங்கன்னு கேட்க அந்த அம்மாவும் சரியான வழியை தன்னோட விரலால் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அத்தோட நிறுத்திக்கல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா இந்த மன்னன் இப்படி தான் ஒரு முறை அன்னதானம் போடுறேன்னு சொல்லி அதை சாப்பிட்ட ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. அன்னதானம் போடுறன்ற பேரில் இந்த மன்னன் தனக்கு பிடிக்காதவங்களை சாகடிக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துட்டு இருந்த யமதர்மராஜா சித்திரகுப்தனை பார்க்க, சித்திரகுப்தனோ எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையை அசைச்சிட்டு நேரா இந்த கொலைக்கான பாவத்தையும் கர்ம வினையையும் அந்த பெண்மணி மேலே எழுதிடுறாரு. அதாவது புறம் பேசுதல் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பாவ செய்யலாம். அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரியும், உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மை மாதிரியும், இன்னொருத்தர் தான் செய்யாத தப்பையோ பாவத்தையோ அவர்தான் செய்தார் அப்படின்ற மாதிரியும், அதை நாமளே பார்த்த மாதிரியும், நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியும் வதந்திகள் கிளப்பி விடுறோம். இல்லைன்னா வதந்திகளை பரப்ப விடுறோம். அதாவது நாம் காதால் கேட்குற ஒரு விஷயத்த, அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாம் நம்புறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த பொய்யான விஷயத்த வதந்தியாக பரப்புகிறோம். அதாவது புறம் பேசுகிறோம். இப்படி மற்றவங்களை பற்றி பொய்யான விஷயங்களை புறம் பேசுகிறதும் புரளி பேசுகிறதும் என்ன மாதிரியான பாவத்தில் சேரும் அப்படின்னா, நாம் எந்த விஷயத்தை அவர் செஞ்சாருன்னு தெரியாமல் நாம் சொல்கிறோமோ அந்த விஷயம் நாம் செஞ்சதுக்கான பாவமும் கர்மாவும் நம்மளை சேருமா. இப்போ இந்த கதையில் இந்த அம்மா மட்டும் மன்னனை பற்றி தப்பாக ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா அந்த மனுஷனுடைய மரணம் இயற்கையான மரணம் இல்லை விதியால் விதிக்கப்பட்ட மரணம்னு போயிருக்கும். இந்த கர்மவினை யாருக்குமே போய் சேர்ந்து இருக்காது. ஆனால் தன்னோட வாயால் தான் சொன்ன ஒரு பொய்யால், தவறான செய்தியால் இந்த கொலை செய்த மகா பாவம் இந்த அம்மாவோட கர்ம வினையில் போய் சேர்ந்துடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, புறம் பேசுதலும் பாவ செயலே. உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை பற்றி, உனக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசாதே. நாம இதிலெல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு கர்மாவான்னு நினைக்கிற பல விஷயங்கள் நமக்கே தெரியாம நமக்கு பாவமாகவும் கர்மாவாகவும் சேர்ந்துட்டு தான் இருக்கு. அதில் ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம். இனிமேல் யார்கிட்டையாவது புறமோ புரளியோ பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு நினைவுக்கு இருக்கட்டும். எந்த கர்மாவையும் நாம் தூக்கிட்டு சுமக்க வேண்டாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதை கேளு மனமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.